குட்டீஸ்களா அனைவரும் நமது குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம எல்லாரும் கேக் கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ளலாம். ஒரு அழகான காட்டில் பறவைகள் அனைத்தும் வாழ்ந்து வந்தது. துணிக்குருவியோ மிகவும் ஏழ்மையாக வாழ்ந்தது. ஒரு மரத்தின் மேல் கூடு கட்டி ஒரு முட்டையும் வைத்து வாழ்ந்து வந்தது. அடடா, இன்னும் சில நாட்களில் எனக்கு மிகவும் பிடித்த என் குழந்தை என்னிடம் வந்து விடுவாள். எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. சரி, இன்னும் சில நாட்களுக்கு நாம் வெளியில் சென்று உணவு தேட முடியாது. அதனால் இன்று நாம் சென்று நமக்கு தேவையான உணவை சேகரித்து வைத்து கொள்ளலாம் என்று துணிக்குருவி நினைத்தது. அப்பொழுது துணிக்குருவி நமது முட்டையை பாதுகாக்க யாரோ ஒருவர் வேண்டும் என்று நினைத்து புறாவிடம் சென்றது. புறா தோழியே, எனது முட்டையை கொஞ்ச நேரம் பார்த்து கொள்கிறாயா? நான் காட்டிற்கு சென்று உணவை எடுத்துவிட்டு வந்து விடுகிறேன். ஏனெனில் அவள் என்னிடம் வந்துவிட்டால் இன்னும் சில நாட்களுக்கு என்னால் உணவு தேடி காட்டிற்கு செல்ல முடியாது. கொஞ்ச நேரம் அவளை பார்த்து கொள்கிறாயா என்று கேட்டாள். அதற்கு புறாவும், சரி என் அருமை தோழியே, நான் உனது முட்டையை பாதுகாத்து கொள்கிறேன். நீ சென்று உணவை எடுத்து விட்டு வா என்று கூறியது. பிறகு துணிக்குருவி காட்டிற்கு சென்று உணவை எடுத்து விட்டு வரலாம் என்று மிகவும் இனிப்பாக சுவையாக இருக்கும் மரங்களை தேடி பார்த்து அனைத்து பழங்களையும் பறித்து ஒரு கூடையில் போட்டது. இன்று சில காலங்களுக்கு இந்த பழங்கள் நமக்கு போதுமானதாக இருக்கும் என்று நினைத்து அந்த பழக்கூடையை தன்னுடைய வீட்டிற்கு எடுத்து வந்தாள். அப்பொழுது புறா தோழியிடம், எனது தோழியே, என் முட்டையை நீ மிகவும் பாதுகாத்து வந்ததற்கு மிக்க நன்றி. நான் உனக்கும் சேர்த்துதான் பழங்களை எடுத்து வந்தேன். இந்த பழக்கூடையை நீ உன் வீட்டில் வைத்துக்கொள் என்று துணிக்குருவி புறாவிடம் கொடுத்தது. அதற்கு புறாவோ, வேண்டாம் தோழியே, என்னிடம் தானியங்கள் இருக்கிறது. நான் நாளைக்கு போய் எனக்கு வேணும்னா உணவை எடுத்துட்டு வரேன் என்று கூறியது. அதற்கு துணிக்குருவியோ, பரவாயில்லை தோழியே, நான் உனக்கும் சேர்த்துதான் எடுத்து வந்தேன். இந்த பழக்கூடையை நீ வைத்துக்கொள் என்று ஒரு பழக்கூடையை புறா தோழியிடம் துணிக்குருவி கொடுத்தாள். அப்பொழுது காலுக்காகம் துணிக்குருவியையும் புறாவையும் கூப்பிட்டது. இருவரும் மரத்திற்கு கீழே வந்தார்கள். அப்பொழுது காலுக்காகம், துணிக்குருவியே, புறாவே, எனது குழந்தை ஜோஜோவிற்கு நாளை மறுநாள் பிறந்த நாள் வருகிறது. நான் அவனுக்காக கேக் வெட்டலாம் என்று நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக என் வீட்டிற்கு வந்து எனது மகனின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று காலுக்காகம் கூறியது. அதற்கு புறாவும் துணிக்குருவியும், நாங்கள் இருவரும் கண்டிப்பாக உங்கள் வீட்டிற்கு வந்து பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் கலந்து கொள்வோம் என்று கூறினார்கள். சரி, நீங்கள் கண்டிப்பாக என்னோடய வீட்டுக்கு வந்துடுங்க. நான் பக்கத்து காட்டில் இருக்க சோட்டு கிளிக்கும் மயிலக்காக்கும் பிறந்தநாள் கொண்டாட்டத்தை கூறிவிட்டு வருகிறேன் என்று காலுக்காகம் துணிக்குருவியையும் புறாவையும் தனது பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு அழைப்பு சொல்லிவிட்டு சோட்டு கிளிக்கும் மயிலக்காவுக்கும் அழைப்பு சொல்வதாக கூறி அங்கிருந்து பறந்து சென்றது. பிறகு சோட்டு கிளியும் மயிலக்கா வீட்டிற்கு சென்றது. ஓ மயிலக்கா, நீங்களும் இங்கே சோட்டு கிளியோட வீட்டில் தான் இருக்கீங்களா? நல்ல வேளை, நான் உங்கள் வீட்டுக்கு வரணும்னு நினச்சேன். இங்கேயே நான் உங்களுக்கும் சொல்லிடுறேன் என்று கூறியது. அட காலு, நீ என்ன இங்கே வந்திருக்க? எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க? உங்களுக்கு எங்ககிட்ட என்ன விஷயம் சொல்லணும்? நீ வந்தது ஆச்சரியமா இருக்கே என்று சோட்டு கிளி காலுக்காகத்திடம் கேட்டது. அதற்கு காலுக்காகமும், அது ஒன்றும் இல்லை சோட்டு கிளியே, என் மகன் ஜோஜோவிற்கு நாளை மறுநாள் பிறந்த நாள் கொண்டாட்டம் வைத்திருக்கிறேன். நீங்கள் இருவரும் என் வீட்டிற்கு கண்டிப்பாக வர வேண்டும். அதைத்தான் சொல்லிவிட்டு போகலாம் என்று நினைத்து இங்கு வந்தேன். மயிலக்காவும் இங்கேயே இருக்கிறாங்க. அதனால தான் உனக்கும் மயிலக்காவுக்கும் சொல்லிட்டு போலான்னு இங்கேயே வந்துட்டேன் என்று காலுக்காகம் கூறியது. ஓ அப்படியா காலுக்காகமே? சரி, நானும் சோட்டு கிளியும் கண்டிப்பாக உன்னுடைய வீட்டுக்கு வந்து பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் கலந்து கொள்வோம் என்று மயிலக்காவும் கூறியது. பிறகு காலுக்காகமும், சரி கண்டிப்பாக வந்துடுங்க, எனக்கு வீட்டில் வேலை இருக்குது, நான் போய் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கான வேலைகளை செய்கிறேன் என்று சொல்லி அங்கிருந்து தன்னுடைய வீட்டிற்கு சென்று விட்டது.
காலுக்காகத்தின் வீடு மரத்தால் ஆன மிகவும் பெரிய வீடாக இருக்கும். அந்த காட்டில் வாழும் பறவைகளிலேயே காலுக்காகத்தின் வீடுதான் மிகவும் பெரிதாக அழகாக இருக்கும். ஆனால் காலுக்காகத்தின் வீட்டிற்குள் அதன் குட்டியும் காலுக்காகமும் ஒரு சிறிய அறையில் தங்கிக் கொள்வார்கள். அந்த இடம் மிகவும் அழகாக இருக்கும். அதன் அருகில் ஜன்னல் இருப்பதால் அங்கு வேடிக்கை பார்த்து கொண்டு இருவரும் அங்கேயே தங்கி இருப்பார்கள். அவர்களின் வீட்டில் உணவுப் பொருட்களுக்கு பஞ்சமே இருக்காது. காலுக்காகத்தின் வீட்டில் எப்பொழுதும் பழங்கள், தானியங்கள், காய்கறிகள் என்று அனைத்து உணவுப் பொருட்களும் இருக்கும். காலுக்காகம் தன்னுடைய ஜோஜோவின் பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக அனைவரும் வருவார்கள் என்று நினைத்து அலங்கார வேலையை செய்து கொண்டு இருந்தது. பிறகு துணிக்குருவியின் வீட்டில் இருக்கும் அந்த முட்டையிலிருந்து துணிக்குருவியின் குழந்தை சீச்சு குருவி வெளியில் வந்தால் துணிக்குருவிக்கு அதனை பார்த்தவுடன் மிகவும் மகிழ்ச்சி. முதலாக சாப்பிடுவதற்காக சீச்சு குருவிக்கு துணிக்குருவி தானியத்தை கொடுத்தாள். இப்படியே காலை பொழுதும் வந்தது. காலை பொழுது வந்தவுடன் மயிலக்கா, சோட்டு கிளி இருவரும் துணிக்குருவியின் வீட்டிற்கு வந்து காலுக்காகத்தின் மகன் ஜோஜோவின் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு துணிக்குருவியை கூட்டிட்டு போகலாம் என்று நினைத்து துணிக்குருவியின் வீட்டிற்கு வந்தார்கள். அப்பொழுது சோட்டு கிளி துணிக்குருவியிடம், துணிக்குருவியே, சீச்சு ரொம்ப அழகா இருக்கா, அப்படியே உன்ன மாதிரியே இருக்கா. சரி, நம்ம எல்லாரும் ஜோஜோவோட பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு போகலாம், நீ வரியா? போகலாம் சோட்டு கிளியே, நானும் சீச்சுவும் கண்டிப்பாக வரேன்னு சொல்லியிருக்கேன். அப்போ போகணும்ல. சரி வாங்க, நம்ம எல்லாரும் போகலாம். பிறகு துணிக்குருவி, சோட்டு கிளி, புஜ்ஜி புறா, சீச்சு குருவி, மயிலக்கா என்று அனைவரும் ஒன்றாக கூடி காலுக்காகத்தின் வீட்டிற்கு பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு சென்றார்கள். அனைவரும் காலுக்காகத்தின் வீட்டிற்கு சென்று விட்டார்கள். பிறகு அனைவரும் வீட்டிற்கு சென்றார்கள். காலுக்காகம் அனைவரையும் வாருங்கள் என்று அழைத்தது. காலுக்காகமே, உன்னோட வீடு ரொம்ப அழகா இருக்கு. இந்த காட்டிலேயே உன்னோட வீடு தான் ரொம்ப பெரிய வீடா இருக்கு. மிகவும் சூப்பரா அலங்காரம் பண்ணியிருக்கியே. ஆமாம் காலுக்காகமே, இந்த வீட்டில் இருக்கும் இந்த அலங்காரம் மிகவும் அருமையாக இருக்கிறது என்று அனைவரும் பாராட்டினார்கள். சரி சரி, இப்படியே பேசிட்டே இருந்தா கேக்கு எப்போ கட் பண்ணுறது? எல்லாரும் ஜோஜோவை வாழ்த்துங்கள், அவன் கேக்கு கட் பண்ணட்டும் என்றார்கள். பிறகு அனைவரும் ஹாப்பி பர்த்டே ஜோஜோவே என்றும், ஹாப்பி பர்த்டே ஜோஜோ, ஹாப்பி பர்த்டே ஜோஜோ, பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஜோஜோ என்று அனைவரும் ஜோஜோ காகத்திற்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொன்னார்கள். பிறகு காலுக்காகம் அனைவருக்கும் கேக்குகளை துண்டு துண்டாக வெட்டி அனைத்து பறவைகளுக்கும் கொடுத்தது. இதனை பார்த்த சீச்சு குருவி துணிக்குருவியிடம், அம்மா, எனக்கும் இதே போன்ற கேக்கு வேண்டும் அம்மா. என் பிறந்த நாளையும் இப்படி கொண்டாடணும் என்று எனக்கு ஆசையாக இருக்கிறது என்று கூறினாள். பிறகு துணிக்குருவியும், சரிம்மா சீச்சு, கண்டிப்பாக அம்மா உனக்கு இதே மாதிரி கேக்கு வாங்கித்தரேன். ஆனால் இப்போ முடியாது, கொஞ்ச நாள் கழித்து நான் உனக்கு கண்டிப்பாக வாங்கித்தரேன் என்று தன் குழந்தையை சமாதானம் செய்தாள். பிறகு காலுக்காகம் சோட்டு கிளிக்கும் மயிலக்காவுக்கும் அந்த கேக்குகளை கொண்டு போய் கொடுத்தது. அவர்களும் அந்த கேக்குகளை விரும்பி நன்றாக சாப்பிட்டார்கள். பிறகு வீட்டிற்கு செல்லும்போது காலுக்காகம் அனைத்து பறவைகளுக்கும் கேக்குகளை கொடுத்தது. பிறகு அனைத்து பறவைகளும் தன்னுடைய வீட்டிற்கு சென்று விட்டார்கள். ஆனால் சீச்சு குருவிக்கு அங்கு நடந்த அலங்காரம், கேக்கு இதையே நினைத்து கொண்டு இருந்தது. அப்பொழுது துணிக்குருவியிடம், அம்மா, எனக்கு அந்த கேக்கு நாளைக்கே வேண்டும் அம்மா. எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அம்மா, எனக்கு வேண்டும் அம்மா என்று அடம் பிடித்தாள். துணிக்குருவியோ, சீச்சுமா, நான் உனக்கு நாளைக்கு கண்டிப்பாக வாங்கி தரேம்மா. நீ இப்போ அழுகக்கூடாது, இது நைட் டைம். நான் நாளைக்கு உனக்கு கண்டிப்பாக வாங்கி தரேம்மா என்று துணிக்குருவி எவ்வளவோ சொல்லியும் சீச்சக்குருவி மிகவும் அடம் பிடித்து அழுக ஆரம்பித்தது. பிறகு துணிக்குருவி காலுக்காகத்தை பார்த்து அந்த கேக் எங்கே வாங்கியது என்று கேட்டுவிட்டு வரலாம் என்று நினைத்து காலுக்காகத்தை பார்க்க சென்றது. காலுக்காகமே, நீங்கள் உங்கள் வீட்டில் வெட்டின கேக்கு நாங்களும் வாங்கணும். அது எங்கே கிடைக்கும், அது என்ன விலை என்று கேட்டாள். அதற்கு காலுக்காகமோ, அந்த கேக்கை நான் தான் செஞ்சேன். உனக்கு வேணும்னா 20 தானியங்களை கொண்டு வா, நானே உனக்கு செஞ்சு தரேன் என்று காலுக்காகம் கூறியது.
காலுக்காகமோ நம்ம தான் இந்த காட்டிலேயே நல்ல வீடு வச்சுருக்கோம், நம்ம தான் பெரியவங்க என்று மிகவும் அகங்காரத்தோடு தெரியும். பிறகு துணிக்குருவி என்ன செய்வதென்று தெரியாமல் தானியங்களை கொண்டு வந்து விட்டு நான் கேக்கு வாங்கி கொள்கிறேன் என்று நினைத்து கொண்டே அங்கிருந்து தன்னுடைய வீட்டிற்கு சென்று விட்டது. இப்படியே அந்த இரவும் விடிந்தது. காலை பொழுதும் வந்தது. துணிக்குருவி சீச்சு குருவியிடம், சீச்சுமா, நான் போய் காட்டில் தானியங்கள் எங்கு கிடைக்கும் என்று பார்த்து அதனை எடுத்து வருகிறேன். காலுக்காகவே கேக் செய்து தருகிறேன், அதற்கு 20 தானியம் வேண்டும் என்று கேட்டாங்க. நான் போய் தானியத்தை எடுத்துட்டு வந்துடுறேன், அப்போதான் உனக்கு நான் கேக் வாங்கி கொடுக்க முடியும், நீ பத்திரமாக இரு என்று கூறினாள். அதற்கு சீச்சுவும், அம்மா, நான் இங்கே தனியாக தானமா இருக்கணும், நான் காலுக்காக அத்தை வீட்டுக்கு போய் ஜோஜோ கூட விளையாடிட்டு இருக்கிறேம்மா என்று கூறினாள். துணிக்குருவியும் சரி என்று சொல்லிவிட்டு தானியங்களை தேடி சென்று விட்டாள். காலுக்காக ஒரு கேக்கை எடுத்து வரும் பொழுது அந்த கேக்கு தரையில் விழுந்து அனைத்தும் மண்ணாகி விட்டது. ஐயோ, இந்த கேக்கு வேற மண்ணில் விழுந்துருச்சு, இதை சாப்பிட்டா வயிறு வலி தான் வரும், என்ன பண்ணுறது, காசு வேற வேஸ்ட் ஆயிரும். சரி, இன்னைக்கு துணிக்குருவி வருவா, அவகிட்ட தானியத்தை வாங்கிட்டு இந்த கேக்கை கொடுத்துட வேண்டியதுதான் என்று நினைத்து காலுக்காக அந்த கேக்கை ஒரு மேசையின் மேல் வைத்தாள். பிறகு துணிக்குருவி மிகவும் கஷ்டப்பட்டு அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து தானியம் இருக்கும் இடத்தை பார்த்து அனைத்து தானியங்களையும் பறித்து தன் முதுகில் வைத்து கொண்டு காலுக்காகத்தின் வீட்டிற்கு வந்தாள். காலுக்காகமே, நீங்கள் கேட்ட மாதிரியே நான் 20 தானியங்கள் கொண்டு வந்துட்டேன், நீங்கள் அந்த கேக்கை எடுத்துட்டு வந்து என்கிட்ட தரீங்களா? இந்தாங்க தானியங்களை வாங்கிக்கோங்க என்று கேட்டாள். பிறகு தானியங்கள் அனைத்தையும் காலுக்காகத்திடம் கொடுத்து விட்டாள். காலுக்காகவும், சரி, நான் கேட்ட மாதிரியே 20 தானியத்தை கொண்டு வந்துட்டியா, அப்போ கொண்டா, நான் உள்ளே போய் தானியங்களை வச்சுட்டு கேக் எடுத்துட்டு வரேன் என்று சொல்லி காலுக்காகம் உள்ளே சென்றது. பிறகு காலுக்காகவும் அனைத்து தானியங்களையும் வீட்டில் வைத்துவிட்டு கீழே விழுந்த கேக்கை மேசையின் மேல் வைத்ததல்லவா, அதனை எடுத்துக்கொண்டு துணிக்குருவிக்கு கொடுத்து விடலாம் என்று நினைத்து அந்த கேக்கை எடுத்து வந்தது. முட்டாள் குருவி, இந்த கேக்கிற்கு 20 தானியங்களை அலைந்து திரிந்து எடுத்து வந்திருக்கிறது. இந்த கேக்கு என் தோழி எனக்கு இலவசமாக கொடுத்தது, இதை வைத்து நான் 20 தானியங்களை வாங்கிவிட்டேன் என்று காலுக்காகவும் தனக்குத்தானே பேசிக்கொண்டிருந்தது. இதனை சீச்சு குருவி பார்த்து விட்டாள். ஐயோ, நான் கேட்டதுனால தான் அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த தானியங்களை அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து எடுத்து வந்தார். ஆனால் இந்த காலுக்காக அத்தை நானே செய்து தருகிறேன் என்று பொய் சொல்லி அவர்களுக்கு இலவசமாக வந்த கேக்கை அம்மாவிடம் கொடுக்குறாங்களே. ஐயோ, நம்ம அம்மா கிட்ட நம்ம அடம்பிடிச்சனால தான் நம்மளுக்காக அம்மா கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, இனிமேல் நம்ம ஒருபோதும் அப்படி இருக்கக்கூடாது என்று சீச்சு குருவி காலுக்காகம் செய்யும் செயலை பார்த்து சீச்சு குருவி மிகவும் வருத்தப்பட்டாள். பிறகு, இந்தா துணிக்குருவியே, நீ கண்டிப்பாக தானியங்களை எடுத்துகிட்டு வருவேன்னு எனக்கு தெரியும், நான் முன்னாடியே இந்த கேக்கு செஞ்சு வச்சிட்டேன், இந்த கேக்கு உனக்கு தான், இந்த கேக்கை எடுத்துகிட்டு போ என்று சொல்லி காலுக்காகம் அந்த கேக்கை துணிக்குருவியிடம் கொடுத்தது. பிறகு துணிக்குருவியும் சீச்சு குருவியும் வீட்டிற்கு வந்து விட்டார்கள். சீச்சுமா, நீ கேட்ட மாதிரியே அம்மா உனக்கு அந்த கேக்கை வாங்கிட்டு வந்துட்டேன்டா, இந்த கேக்கு உனக்கு தான், இந்த கேக்கை கட் பண்ணு, நம்ம 2 பேரும் சாப்பிடலாம் என்று துணிக்குருவி கூறினாள். அதற்கு சீச்சு குருவியோ, அம்மா, இந்த கேக்கு வாங்குவதற்கு நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க என்று எனக்கு தெரியும் அம்மா, நான் இனிமேல் ஒருபோதும் அடுத்தவர்களை பார்த்து எனக்கும் அதே போல் வேண்டும், வாங்கி கொடுங்கள் என்று நான் உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன், அடம் பிடிக்க மாட்டேன் என்று சீச்சு குருவி துணிக்குருவியிடம் மன்னிப்பு கேட்டாள். துணிக்குருவியோ, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை சீச்சுமா, நீ கேட்டதை வாங்கி கொடுப்பது என் கடமை, உன் சந்தோஷமே என் சந்தோஷம் என்று சொல்லி இருவரும் அந்த கேக்குகளை கட் பண்ணி மகிழ்ச்சியாக சாப்பிட்டார்கள். பிறகு காலுக்காகத்தின் வீட்டில் ஜோஜோ காகம், ஐயோ அம்மா, எனக்கு ரொம்ப வயிறு வலிக்கிறது அம்மா, என்னால் தாங்க முடியவில்லை, எனக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை அம்மா, ஐயோ ஐயோ என்று அலறியது. அதற்கு காலுக்காகமோ,
என்ன ஜோஜோ சொல்கிற? உனக்கு எதுக்கு வயிறு வலிக்கணும்? நீ என்ன சாப்பிட்ட என்று காலுக்காகம் கேட்டது. அதற்கு ஜோஜோவோ, அம்மா என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா. நீங்கள் அந்த மேசையின் மீது ஒரு கேக்கு வச்சிருந்தீங்களம்மா, அதைத்தான் சாப்பிட்டு விட்டேன். அந்த கேக்குக்கு பதிலாக வேறொரு கேக்கை மாற்றி வைத்து விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா என்று ஜோஜோ காகம் காலுக்காகத்திடம் மன்னிப்பு கேட்டது. அப்பொழுதுதான் காலுக்காகத்திற்கு அனைத்தும் புரிந்தது. ஐயோ, அடுத்தவர்களை ஏமாற்ற நினைத்தே என் தலையில் நானே மண்ணை வாரி போட்டு கொண்டேனே. அடுத்தவர்களை ஏமாற்ற நினைத்ததற்கு அது எனக்கே வந்து விட்டதே. ஐயோ, என் குழந்தைக்கு அந்த வயிற்று வலி போக வேண்டும். நான் செய்தது மிகவும் தவறுதான். அடுத்தவர்களை ஏமாற்ற நினைப்பது மிக பெரிய தவறு. நான் இனிமேல் அந்த தவறை ஒருபோதும் செய்யவே மாட்டேன். ஐயோ கடவுளே, என் குழந்தைக்கு அந்த வயிற்று வலியை போக்குங்கள், என்னை மன்னித்து விடுங்கள் என்று மனமாற தான் செய்த தவறை காலுக்காகம் நன்றாகவே உணர்ந்தது. குட்டீஸ்களா, இந்த கதையின் மூலம் நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், ஒருவருக்கு நாம் செய்ய நினைக்கும் துரோகம் மற்றொருவர் மூலமாக அது நமக்கே வந்து சேரும். தான் விதைப்பதைத்தான் தான் அறுவடை செய்வோம். நாம் யாரோ ஒருவருக்கு செய்வதாக நினைத்தோம், ஆனால் அது நம்முடன் இருக்கும் நமக்கு பிடித்தவர்களுக்கே அந்த வினை வந்துவிட்டது. எனவே குட்டீஸ்களா, நீங்கள் ஒருபோதும் யாருக்கும் துரோகம் செய்யாதீர்கள். ஓகே குட்டீஸ், இன்று கதை முடிந்தது. அனைவரும் நமது குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.